ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் குருமா எப்படி செய்யலான்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு மட்டன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். 2-3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து 1 கைப்பிடி மல்லித்தலை, 4 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து தேங்காய் அரைச்சது எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நெய் எடுத்து வச்சுருக்கோம், எண்ணெய், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து 2 பட்டை, 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் பாருங்கள். குக்கரை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனோடனே குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. நெய் சேர்த்துக்கலாம். நெய் நாங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதோட நாங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் ஆயில் சேர்த்துக்கிட்டோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நெய்யும் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆயிடுச்சு. அதோட இந்த பட்டை கிராம்பெலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பெலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதையும் போட்டுடலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிச்சு. அந்த கண்ணாடி பக்கம் வரையிலே நம்ம அந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுடலாம். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். அதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். நாங்கள் 1 டீஸ்பூன் போடுறோம். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட்டுடலாம். இப்போ கரம் மசாலா தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் நம்ம வச்சு மல்லித்தூள் அதையும் போட்டுக்கலாம். அது நாங்கள் 3 டீஸ்பூன் போடுறோம். இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த கறியெல்லாம் நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த கறியெல்லாம் வேகிறதுக்கு நாங்கள் பெரிய கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றுறோம். அந்த கறியெல்லாம் வேகிறதுக்காண்டி நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம தண்ணி தேவை அளவு ஊற்றியாச்சு, வேணுங்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் லாக் போட்டு ஒரு 5 விசிலுக்கு வைங்க. அப்போ தான் இந்த கறியெல்லாம் நல்லா வேகும். இப்போ குக்கர் லாக் பண்ணியாச்சு. இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கா வேகலையான்னு. கொதிக்குது. இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காவை ஊற்றிடலாம். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் ஊற்றி ஒரு கொதிச்சிருச்சு. பானை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான மட்டன் குருமா ரெடி. இது சப்பாத்தி, பரோட்டா, அது மாதிரி மதிய சாப்பாடு, சோறுக்கெலாம் அது மேட்சாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.